கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக, முஸ்லீம்களாக, ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் தன்னுடைய சிஃபாத்துகளை பற்றி, அவனுடைய குவாலிட்டிஸ், இதை பற்றி அல்லாஹு தஆலா நிறைய இடத்துல சொல்லி காட்டுறான். அதில் அஃபுவுன் அப்படின்னு சொன்னால் கேட்காமலேயே மன்னிக்கிறவன், கஃபூர் பாவங்களை மன்னிக்கிறவன், கஃபார் பெரும் பாவங்களை மன்னிக்கிறவன். அஃபுவுன்னு சொன்னால் கேட்காமலேயே மன்னிக்கிறவன். நாம் பாவங்களை, குற்றங்களை செய்துட்டு நாம் மறந்துட்டு நாம் அதே நிலைமையில் அல்லாட்ட போயிட்டா அல்லாஹ் நம்மை தண்டிக்க வேண்டி வருமே என்பதுக்காக வேண்டி அவன் தனக்கு தானே ஒரு பெயர் சூட்டி கொண்டான். என்ன? அஃபுவுன். என் அடியானை நான் கேட்காமலேயே கூட மன்னிச்சிடுவேன். அப்படி மன்னிக்கிறதுனால நமக்கு தான் பெனிஃபிட். அவன் இப்படி பல பெயர்கள், 99 பேர் இருக்குது இல்லையா? இந்த 99 பேரும் எதுக்காக வேண்டி வச்சிருக்கான்னா நமக்காக வேண்டி தான் வச்சிருக்கான். அவன் என்ன செஞ்சான்? நமக்காக வேண்டி தான் என்ன செய்யறான்? 99 பேரும் ரஹ்மான், ரஹீம், கஃபூர், கஃபார், சத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராக வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய நலவுக்காக வேண்டி அவன் தனக்கு ஒரு பேர் என்ன செஞ்சுக்கிறான்? சூட்டிக்கிறான். அதில் ஒரு பேர் என்ன? அஃபுவுன், கேட்காமலேயே மன்னிக்கிறவன். நாம் செஞ்சுட்டு மறந்துடுறோம் என்ன, ஆனால் அல்லாஹு தஆலா ஞாபகம் வச்சிருப்பா. ரெக்கார்டரில் அதெல்லாம் இது ரெக்கார்டிங் பண்ணுது. அது மாதிரி என்ன செய்யுது? அல்லாஹ் இடத்துல ஒரு மிகப்பெரிய ஹார்ட் டிஸ்க் இருக்குது, புரிஞ்சா? அதில் என்ன செய்யப்படும்? எல்லாமே ரெக்கார்டிங்கில் இருக்கும். அதில் எல்லாமே என்ன செய்யுது? குல்லும் ஃபி கிதாபி முபீன், எல்லாமே ஒரு தெளிவான ஒரு கிதாபில் என்ன செஞ்சிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எல்லாமே என்ன செய்யுது? நம்ம செய்யக்கூடிய நன்மைகள், நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே ரெக்கார்டு. அஃபுவுன்னு சொன்னா பாவத்தை என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் தஆலா? ஒரு பாவம் செஞ்சுட்டு அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்குறோம். இவர் இன்ன டேட்டில் பாவம் செஞ்சார், இன்ன டேட்டில் மன்னிப்பு கேட்டார், இந்த மன்னிப்பு என்ன செஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, இந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு இருக்கும். அஃபுவுன்னு என்ன தெரியுமா? பாவத்தை அழிச்சிடுவான். என்ன செஞ்சிடுவான்? பாவத்தை என்ன செஞ்சிடுவான்? அழிச்சிடுவான். அது ரெக்கார்ட்லேயே வராது. என்ன செஞ்சிடுவான் அல்லாஹ் தஆலா? ரெக்கார்ட்லேயே இந்த டேட்டில் இந்த பாவம் செஞ்சார் அப்படின்னு அந்த எந்த விதமான ஒரு தரவுமே இருக்காது. எவ்வளோ கிருபை உள்ளவனா இருக்கான் பாருங்க அல்லாஹ் நம்ம மேல, எவ்வளோ பாசம் உள்ளவனா இருக்கான் பாருங்க அல்லாஹ். அதனால தான் 70 தாயை விட அல்லாஹ் பாசமானவன், இரக்கமானவன் என்பதாக சொல்றான். ஒரு தாயினுடைய பாசம் நம்மளால கணக்கு போட முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலாவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தாயை விட என்ன செய்றாங்க? இரக்கமானவன், பாசமானவன் என்பதாக என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அதனால அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு என்ன செய்றான்? அதனால இந்த துஆவை என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்க சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா என்பதாக என்ன செய்யுங்க? அதிகமாக கேளுங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் திஹியத்துல் கல்ப் அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னால அது பாட்டு படிக்கிற மாதிரியான என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, புரிஞ்சா? அப்படி ஒன்று வருது. என்ன எவ்வளவோ 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட பச்சிலம் பெண் குழந்தைகளை தன்னுடைய கையால் என்ன செஞ்சுருக்கிறாங்க? புதைச்சிருக்கிறாங்க. பெண் குழந்தைகள் அந்த காலத்தில் பிறந்தா என்ன செஞ்சிருவாங்க? இவங்கள்ட்ட கையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? இவங்க கையில் கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. இவங்க என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு போய் புதைச்சிடுவாங்க. அப்படி ஒரு காலம் என்ன செஞ்சிச்சு? நபியினுடைய காலத்துக்கு சமீபத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முறை பார்க்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது இவங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. வெளி தோற்றம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகாக இருக்கு. அல்லாட்ட துவா செய்றாங்க, யா அல்லாஹ் இவருடைய வெளிரங்கத்தை அழகுபடுத்தினது போல இவருடைய அந்தரங்கத்தையும் அழகுபடுத்திடியா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நபியுடைய தர்பாருக்கு வர்றாங்க. யார்? திஹியத்துல் கல்ப்.
வர்றாங்க, சஹாபாக்கள் தடுக்கிறாங்க. அவங்கள ஏன் உள்ள வர்றீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன இங்கே வேலை, உங்களுக்கு என்ன வேலை இங்கே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்கள உள்ள விடுங்க, அவங்கள உள்ள விடுங்க. தான் மேலே போட்டிருந்த அந்த அங்கியை எடுத்து விரித்து அவங்கள உட்கார சொல்கிறாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் என்ன ஆச்சரியமாக போச்சு, என்ன இது, இந்த மனுஷன் யாருன்னு நமக்கு தெரியுமா, இவர் வந்து என்ன செய்கிறாரு, நேராக வந்து நபியை பார்க்கலான்னு வந்தால் நபி இவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்களே, இவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்களே, உட்காருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். அவன் சொன்னாங்க, நிச்சயமா அல்லாம எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவன், எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவன், நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான். அவன் கலிமா சொல்லி கொடுத்து என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றாங்க. என்ன அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்டீங்களே, அப்படி என்ன பாவம் செஞ்சீங்க யா ரசூலல்லாஹ்? 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பச்சினம் பெண் குழந்தைகளை என்னுடைய கையால புதைச்சிருக்கிறேன், என்னுடைய கையால புதைச்சிருக்கிறேன். ஒரு நிமிஷம் என்ன செஞ்சாங்க, ஸ்டக் ஆகி போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ், கொடுமையான பாவியா இருந்தா கூட குழந்தைய விட்டுடுவானே, கொள்ளடிக்க வர்றான், குழந்தை கத்திட்டு கிடக்குது, தடுக்க வர்றவனை வெட்டிடுவானே தவிர்த்து குழந்தைய விட்டுட்டு போயிடுவான். உள்ள என்ன செய்ய போகுது பாவம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடுவான், விட்டுட்டு போயிடுவான். அப்படின்னு என்ன செய்யறாங்க, உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு ஒரு செகண்ட் அப்படி ஸ்டக் ஆகுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னா திஹியத்துல் கல்புடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பொழுது திஹியத்துல் கல்புடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டானோ என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. புரியுதா? இப்போ இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய பாவத்தையும், ஏன்னா அல்லாஹ்வால மன்னிக்க முடியாத ஒரு குற்றமோ ஒரு பாவமோ படைக்கப்படலை. ஏன்னா அல்லாஹ்வால அதை மன்னிக்க முடியாதுன்னு சொன்னா அந்த பாவம் பெருசா போயிடும், அல்லாஹ் சின்னதா போயிடும். இதெல்லாம் என்னால மன்னிக்க முடியாதுப்பா, 500 கிலோ மூட்டை இருக்கு, இதெல்லாம் என்ன தூக்க முடியாதுன்னா, மூட்டை பெருசு, நீ ஆளு சின்ன ஆளு, உன்னால அதை தூக்க முடியாது, அது தூக்கிட்டு போறதுக்கு ஒரு கிரேன் தான் வரணும். இப்போ இந்த பாவத்தெல்லாம் என்னால மன்னிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா இந்த பாவம் பெருசு, மன்னிக்க கூடியவன் சின்னதா போயிட்டான்னு அர்த்தம் ஆயிடும். அதனால அல்லாஹ்வால மன்னிக்க முடியாத ஒரு குற்றமோ ஒரு பாவமோ கிடையாது. திஹியத்துல் கல்புடைய பாவத்தையும் நான் மன்னிச்சிடுவேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் தஆலா மன்னிச்சு காட்டினா அதுதான் கஃபார், பெரும் பாவங்களை மன்னிக்க கூடியவன். இப்படிப்பட்ட பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பேரை நான் வச்சுக்கிறேன், அதுக்கு பேர் தான் கஃபார். எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நம்மளை கொண்டு அது நிகழ்ந்திருந்தா, யா அல்லாஹ் நீ கஃபாராக இருக்கிற, திஹியத்துல் கல்புடைய பாவத்தை மன்னிச்சிய, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஈர கொலைய மென்னு கடிச்சு துப்புன அந்த பெண்மணி ஹிந்தா அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிய, அவங்களுக்கு இஸ்லாத்தை நசீபாக்கினிய, என் பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உடனே மன்னிச்சிடுவான். ஏன், இதுக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, சொல்லி காட்டணும் அல்லாஹ்க்கு தெரியாம இல்ல. இதெல்லாம் இந்த ரெஃபரன்ஸ்ல வச்சுக்கணும், இதெல்லாம் ரெஃபரன்ஸ்ல வச்சிருக்கணும். யா அல்லாஹ் இவங்களுடைய பாவத்தை மன்னிச்சியே, இவங்களுடைய பாவத்தை மன்னிச்சியே, என் பாவம் சின்னதுதான் யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னிச்சிட்டு அப்படின்னு அல்லா இடத்துல கையேந்தனா அவன் என்ன செஞ்சிருவான், உண்மையெல்லாம் சொல்லி கேட்கிறானே அடியா, உண்மையெல்லாம் சொல்லி கேட்கிறானே அடியா, எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? பாப்பா பாக்கெட்ல 500 ரூபாய் பாக்கெட்ல இருக்கு, பிள்ளைக்காரர் நைட்டே பார்த்துட்டாரு, காலையில வந்து கேட்கிறாரு, பாப்பா டூருக்கு போகணும், எனக்கு 500 ரூபாய் வேணும். இல்லைன்னு எப்படி சொல்றது? இல்லையப்பா நான் நைட்டே பார்த்துட்டேன் உங்கள் பாக்கெட்டில் 500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன செய்வார்? இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி இந்தா, அது பார்த்து வேற தொலைச்சிட்டியா நீ, இந்தா அப்படின்னு கையில் கொடுத்துருவோம் இல்லையா? இருக்கிறத சொல்லி கேட்கும் பொழுது மறுக்க முடியாது இல்லையா? அது போல யா அல்லாஹ் இன்னாருடைய பாவத்தை நீ மன்னிச்சியே, இப்படிப்பட்டவங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சியே, என் பாவத்தையும் மன்னிச்சிடியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா உருகிடுறான். என்ன செஞ்சிடறான்? ஏன் அடியா பாவம் இப்படி பாவம் மன்னிப்பு இப்படிலாம் கேட்கிறானே, இதையெல்லாம் சொல்லி கேட்கிறானே, மன்னிச்சிடுவான் அல்லாஹ். புரியுதா? அதனால நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு கேட்டகரி வைஸ் அல்லாஹ் தஆலா பேர் வச்சிருக்கிறான். மறந்து போயிட்டியா, அதோட என்கிட்ட வந்துடாத, உன்னை மன்னிச்சு தான் நான் கூப்பிடுவேன், அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். அதுக்கு பேர் என்ன? அஃபுன். பெரிய பாவத்தை செஞ்சிட்டியா, தயங்கி நிக்காத, அதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், அதுக்கு பேர் தான் கஃபார். சின்ன சின்ன பாவங்கள் இருக்குதா, அந்த பேர் அதுக்கு அந்த பேருக்கு என்ன வச்சிருக்கிறான்? சின்ன பாவங்களை மன்னிக்கிறதுக்கு கஃபூர் அப்படின்னு. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அல்லாஹ் தஆலா தனக்கு பேர் சூட்டியதனுடைய காரணம் என்ன? நாம கேட்டகரி வைஸ் இருக்கிறோம்,
பெரும்பாவங்கள் செய்யக்கூடிய இருக்கிறோம், சின்ன பாவங்கள் செய்யக்கூடிய இருக்கிறோம், செஞ்சுட்டு மறக்கிறவங்க இருக்கிறோம். இவங்களை எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா? தனித்தனியா பேர் வச்சு அவன் இதெல்லாம் செய்யறான். புரியுதா? அதனால அவன் கருணை கடலாக இருக்கிறான். நிச்சயமாக மன்னிப்பான். கலங்கி நிற்க வேணாம், அவனிடத்துல வெக்கப்பட வேணாம். நம்ம பாவத்தை செய்யும் போது அவன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான், அவன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். ஆகையினால அவன்கிட்ட வெக்கப்படு, நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை. யா அல்லாஹ், நான் பாவம் செய்யும்போது நீ பார்த்துக்கிட்டு தான் இருந்த, தண்டனை கொடுத்துடல யா அல்லாஹ். எவ்வளவு என் மேலே அருள் இருந்தா, இரக்கம் இருந்தா, நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருந்திய மௌலா, என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் மன்னிக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தான் அல்லாஹ். இல்லைன்னா தண்டனை இறக்கியிருப்பான், இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பான்? தண்டனையை இறக்கியிருப்பான். நம்மளை மன்னிக்கணும்ன்றதுக்காக வேண்டி ஒரு டைம் கொடுக்கறதுக்காக வேண்டி என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் தண்டனை கொடுக்காம இப்படி ஒரு டைம் வர வச்சு நம்மளை அல்லாஹ் இடத்துல கேட்க வச்சு மன்னிக்கிறோம். அல்லாஹ் தஆலா கிருபை செய்யணும். நாம என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும். எல்லா நன்மையான காரியங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? ரிவார்டு என்ன தெரியுமா? மன்னிப்பு தான். என்ன நன்மை செஞ்சாலும் சரிதான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, சதக்கா எதுவாக இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ் தஆலா பரிசாக கொடுக்கக்கூடியது என்ன? முதல்ல பாவ மன்னிப்பு. ஏன்னா நாம பாவங்கள் என்னன்னு தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது பாவம் தான், தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்ன பஅதல் லன்னி இஸ்முன், எண்ணங்கள்ல சிலது பாவமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், எண்ணங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள்ல சிலது பாவமா இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆன்ல சொல்றான், வதரு வாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, வெளிரங்கமான பாவங்களையும் விட்டுடுங்க, அந்தரங்கமான பாவங்களையும் விட்டுடுங்கன்னு சொல்றான். வெளிரங்கமான பாவம்னா என்ன, அந்தரங்கமான பாவம்னா என்ன நமக்கு தெரியல பாருங்க. வெளிரங்கமான பாவம் தெரியும், சொன்னா வேணாப்பா இது செய்யாத, ஏப்பா அப்படி செய்யற அப்படின்னு ஒரு 4 பேர் கேட்பாங்கிறதுக்காண்டி மறைச்சுக்குவோம். சில பாவங்கள் நம்ம உள்ளத்துல ஏற்படுது. சில நபர்களை பார்த்து தவறான என்ன என்றோம், சில நபர்களை பார்த்து கேவலமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துல வந்துடுது. இதை எப்படி அழிக்கிறது? இதை எப்படி எடுக்கிறது? அதனாலதான் அல்லாஹ் தஆலா அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சிடறான்? பேருகளை வச்சுக்கிறான். புரிஞ்சா? அல்லாஹ் தஆலா கிருபை செய்யணும். நம்மளை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்தல் புரிவானாக. இந்த ரமதான் ஊடாக ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தமானவர்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.